Spirit, fall on me now. I need your anointing, come in your power. I love you, Holy Spirit, you're captivating my soul. And every day I grow to love you more. Come, Holy Spirit, fall on me now. I need your anointing, come in your power. I love you, Holy Spirit, you're captivating my soul. And every day I grow to love you more. I'm reaching for your heart, you hold my life in your hand, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see you face to face. I worship you in spirit and in truth. Holy Spirit, fall on me now. I need your anointing, come in your power. I love you, Holy Spirit, you're captivating my soul. And every day I grow to love you more. I'm reaching for your heart, you hold my life in your hand, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see you face to face. I worship you in spirit and in truth. I'm reaching for your heart, you hold my life in your hand, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see you face to face. I worship you in spirit and in truth. I'm reaching for your heart, you hold my life in your hand, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see you face to face. I worship you in spirit and in truth. 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 என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட 1000 வருட அரசாட்சியை குறித்தான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்தார். பல மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் இதை குறித்து நீ பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
காரணம், ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறது. எனவே ஆண்டவர் சொன்னபடி அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. எனவே என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் யாவரும் மனம் திரும்பி என்னுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபோது ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவன் இன்றும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். மனம் திரும்புங்கள் என்று. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அவரை போல் நாம் மாற வேண்டும். எனவே 1000 வருட அரசாட்சியை ஆண்டவர் ஸ்தாபிக்க, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் வரப்போகிறார். சமாதான பிரபுவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அரசாட்சி செய்யும்போது, அதாவது 1000 வருஷ அரசாட்சி செய்யும்போது இந்த பூமி எங்கும் சமாதானமாயிருக்கும். காரணம், சமாதானத்தின் தேவன் இந்த பூமியை ஆட்சி செய்கிறார். அந்த நாட்களிலே கர்த்தருடைய ஜனங்கள் மிகுந்த சமாதானமாயிருப்பார்கள், பரிசுத்தமாயிருப்பார்கள், நீதியாய் வாழ்வார்கள், ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். காரணம், சாத்தான் என்று சொல்லப்படுகிற பிசாசானவன் பாதாளத்தில் தள்ளப்பட்டு அடைத்து வைக்கப்படுகிறான். அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு பூமியை ஆட்சி செய்வார். மிகுந்த சமாதானத்தோடு நாம் வாழ்வோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்ய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து ஆட்சி கொடுப்பார் நமக்கு. அது மட்டுமல்ல, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாருடைய முகத்திலிருந்து வரும் கண்ணீரை துடைக்க இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். துயரத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, 1000 வருட அரசாட்சியில் பிரவேசிக்க, ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க, இந்த பூமியில் ஒரு ஆசீர்வாதமான, ஒரு கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் யாவரும் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த பூமியிலே ஆண்டவர் ஆட்சி செய்யும்போது, 1000 வருஷம் அரசாட்சி நமக்கு கொடுக்கும்போது, இந்த பூமியிலே வாழ்கிற, அந்த நாட்களிலே வாழ்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். அதற்கென்று வேதத்தில் தெரிந்து கொண்ட ஒரு வசனம் மீகா 4ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்க கேட்போம். இந்த பூமியிலே ஆண்டவர் ஆட்சி செய்யும்போது எப்படி ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று பாருங்கள். வாசிக்க கேட்போம். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு, சேனைகளின் கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு என்ன சொல்லுகிறது பாருங்க. 1000 வருஷ அரசாட்சியிலே ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி படையெடுப்பதில்லை, சண்டை போடுவதும் கிடையாது. சாத்தானுடைய இந்த பூமியில் பாருங்க, எங்கே பார்த்தாலும் சாதி சண்டை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், வேதனைகள், யுத்தங்கள், சமாதான குறைச்சல் இருக்கிறது. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே, ஆண்டவருடைய ஆட்சியிலே பட்டயம் எடுப்பதில்லை, அங்கு சண்டை இருக்காது, போராட்டங்கள் இருக்காது. மிகுந்த சமாதானத்தோடு ஜனங்கள் வாழ்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. அது மட்டுமல்ல, திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனிகளை புசிக்க
அத்திமரத்தை நாட்டி அதன் கனிகளை புசிக்க தோட்டத்தில் இருக்கும்போது அவ்வளவு சமாதானமாக இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, யாரும் அவர்களை பயப்படுத்த முடியாது. இப்போ பாருங்கள், எல்லா காரியத்திலும் மனுஷன் பயமாய் வழங்குகிறார், என்ன நடக்குமோ என்று. ஆண்டவர் இயேசுவுடைய அரசாட்சியிலே மிகுந்த சமாதானத்தோடு ஜனங்கள் வாழ்வார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 1000 வருட அரசாட்சி ஆண்டவர் நமக்கு கொடுக்க சீக்கிரமாய் வரப்போகிறார். அதில் பங்கு பெறுவதற்கு நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவராஜ்யத்தில் நாம் பங்கு பெற நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஏசப்பா 1000 வருட அரசாட்சியிலே மிகுந்த ஒரு சமாதானமான ஒரு காரியம் நடக்கும். மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள பகை நீங்கும். வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மிருகத்துக்கும் பகையே இருக்காதாம், எல்லாம் நீங்கி போகும். ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியிலே இப்பொழுது மிருகத்துக்கும் மனிதனுக்கும் பகை இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தை சாத்தான் அதிபதியாக இருந்து ஆட்சி செய்து வருகிறான். ஆகவே மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பகை இருக்கிறது. மிருகத்துக்கும் கூட பகைதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியிலே மிருகத்துக்கும் மனிதனுக்கும் பயம் நீங்கி சமாதானமாக இருப்பார்கள். மிருகத்துக்குள்ள பகை நீங்கும். ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியில் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. மனிதர்கள் மிருகங்களோடு கூட சமாதானமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மிருகங்கள் கூட பகை நீங்கி சமாதானத்தோடு இருக்கும் ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலே. அதை வேதத்தில் வாசிக்க கேட்போமா? ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. 1000 வருட ஆண்டவர் இயேசுனுடைய ஆட்சியிலே இந்த பூமியிலே ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்குமா, புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டிகள் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்குமா. சந்தோஷமாய் சமாதானமா மகிழ்ச்சியாக இருப்பதை ஒரு சிறு பையன் நடத்துவான். என்ன சந்தோஷம் பாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆட்சி சமீபமாக இருக்கிறது. அதில் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும், பரிசுத்தமடைய வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்பது தான் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். பால் மறந்த குழந்தை காட்டுவரின் புற்றின் மேல் தன் கையை வைக்கும். பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி. குழந்தைகள் கூட விரியன் பாம்புகள் கூட விளையாடுமா. அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் 1000 வருஷ அவருடைய அரசாட்சி நமக்கு தருகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதில் பிரவேசிக்க நமக்கு பரிசுத்தம் வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:15 நீங்கள் வாசித்து பாருங்க, 16ஐயும் வாசித்து பாருங்க. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்த கூட்டம்தான் தேவனுடைய 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெற்று மிகுந்த சமாதானத்தோடு கூட வாழ்வார். இந்த காலத்தில் பாருங்க, எங்கும் சமாதானம் இல்லை. மனிதர்கள் கொடுக்கிற அரசாட்சியிலே மக்களுக்கு எங்கும் சமாதானம் கிடையாது. துன்பம், கஷ்டம், வேதனை, கண்ணீர், தரித்திரம், பற்றாக்குறை, இவையெல்லாம் நோய், தீராத நோய், மரணம், இவையெல்லாம் மனிதர்கள் கொடுக்கிற அரசாட்சியிலே இந்த பூமியிலே பிசாசு அதிபதியாக இருக்கும் இந்த காலத்திலே எவ்வளவு ஜனங்கள் கஷ்டப்படுகிறார். 1000 வருஷ அரசாட்சியிலே மிகுந்த சமாதானத்தோடு இருக்கும் ஆட்சி, ஆண்டோடைய ஆட்சி. பரிசுத்த கூட்டங்கள் தான் ஜனங்களாக இருந்து ஆண்டோடைய ராஜ்யத்திலே அரசாட்சியிலே பங்கு பெறுவார். ஒரு பாடல் இப்படி சொல்கிறது. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி
பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழும்ப நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன் ஆண்டவர் இயேசு அரசாட்சி செய்ய அண்டீனோர் எவரும் அவரை சேர அன்பர் அன்றல்லார் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ என் இயேசுவுடன் நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன் நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே பொன் இயேசுவுடன். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆண்டவரோடு கூட அரசாட்சியிலே பங்கு பெற்று எவ்வளவு சமாதானத்தோடு நாம் வாழ முடியும் என்று நமக்கு ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, ஏதேன் தோட்டத்திலே பாவத்தில் விழுவதற்கு முன்பு மனிதன் எவ்விதமாக மிருகங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தானோ அப்படியே 1000 வருட அரசாட்சியிலும் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ராஜ்ய பாரம் செய்யும்போது மிருகத்தோடு கூட மிகுந்த சமாதானத்தோடு சஞ்சரித்து கொண்டிருப்பான். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆதாம் ஏவாள் மூலமாய் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தார்களோ அந்த ஆசீர்வாதத்தை 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் நமக்கு தருவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19-22 வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதிலே இந்த பூமியானது சிருஷ்டியான பூமியானது சாபத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த சாபம் நீங்கும் என்று இந்த சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? ரோமர் 8:22 வாசிக்க கேட்போம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19-22 வாசிக்கும் போது இந்த பூமியும் முழு சிருஷ்டியும் சாபத்திற்குட்பட்டு விடுதலை அடையும்படியாக தவித்து கொண்டிருக்கிறதா. இந்த பூமியானது இப்பொழுது தவித்து கொண்டிருக்கிறது. மக்கள் செய்கிற பாவங்கள் சாத்தான் மூலமாய் இந்த பூமி சபிக்கப்பட்டு சாபத்தீடாய் இருக்கிறது. இந்த பூமி காத்து கொண்டிருக்க எப்பொழுது சாபம் நீங்கும்? பூமியானது இப்படி சொல்லுகிறதாம், வேதம் சொல்லுகிறபடி. ஐயோ, இந்த சாபத்துக்குள்ளாக நான் இருக்கிறேனே, இந்த சாபம் எப்பொழுது நீங்கும் என்று இந்த பூமியானது காத்து கொண்டிருக்கிறதாம். வேதம் சொல்லுகிறது 1000 வருஷ அரசாட்சி காலத்திலே முழு சிருஷ்டிக்கும் சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பூமிக்கு விடுதலை, வானத்துக்கு விடுதலை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சாபமறியாத இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்காக சிலுவையிலே சாபமானார். இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இந்த பூமிக்காகவும் இயேசு சாபம் இல்லாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உன் சாபம் நீங்கும்படி இயேசு தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே நொறுக்கினார். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிதாவே அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 நீங்கள் வாசித்து பாருங்கள். பாவமறியாத இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பாவமறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவமானார். ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் சாபங்களையும் துக்கங்களையும் நோய்களையும் மத்தேயு 8:16-17 படி 1 பேதுரு 2:24 படி தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கினார்.
சாபம் நீங்கும். 1000 வருட அரசாட்சியிலே பூமியில் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கும். பூமியில் உள்ள அந்த ஆண்டவருடைய ராஜ்ய பாரத்திலே, ஆட்சி காலத்திலே மிகுந்த சமாதானம் இருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் நீங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 35 அதிகாரம் 1-2 நாம் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். ஏசாயா 35 1-2. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமா. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பாருங்க, இந்த பூமி எப்படி இருக்குமாம்? வறண்ட நிலமெல்லாம் மாற்றப்பட்டு மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழித்திருக்குமா. இப்பொழுது இந்த பூமி முழுவதும் சாபமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த பூமி செழிப்பாய் மாறும். பூத்து குலுங்குற புஷ்பத்தை போல இந்த பூமி செழித்து மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருக்கும். பூமியில வாழ்கிற கர்த்தருடைய ஜனங்கள் மிகுந்த செழிப்பாய் கலிகூறுதலாய் இருப்பார்கள். வாசிக்க கேட்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். பூமியானது ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு இருக்கும். என்ன சந்தோஷம் பாருங்க. வாசிக்க கேட்போம். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும், லீபோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். பூமிக்கு அளிக்கப்படும். பாருங்க எவ்வளவு சிங்காரத்தை ஆண்டவர் பூமிக்கு அளித்திருக்கிறார் பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார். என்ன சந்தோஷம் பாருங்க. இந்த பூமியில் உள்ள எல்லா சாபங்களும் 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் எடுத்து போட்டு அவருடைய ஜனங்களுக்கு மிகுந்த மகிமை, அவருடைய மகிமையை கொடுத்து இந்த பூமியை செழிப்பாக மாற்றி இந்த பூமி ஆனந்த பாடல்களை பாடும்படி செய்வோம். இந்த பூமி பாடும் 1000 வருஷ அரசாட்சியிலே. இப்பொழுது பூமி பாடுகிறது நீங்க கேட்குறீங்களா? இல்லை, குலுங்கிக்கிட்டு தான் இருக்கும். பூமி எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சியாக இருக்கிறது. வீடுகள் நாசமாய் போகிறது, ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், வெள்ளம் அழித்து கொண்டு போகிறது. 1000 வருட அரசாட்சி இந்த பூமி அழகாக பாடும். காரணம் சாபம் நீங்கும். 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன தேசம், இது கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவனது சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்த தேசம். யோசுவா மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார். அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை பணிந்து கொண்ட போது தேசம் மழை பெய்யாதபடி வறண்டு போயிற்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது போல 1000 வருட அரசாட்சி காலத்திலே பாலஸ்தீன தேசம் மற்ற எல்லா தேசங்களை காட்டிலும் செழிப்பாகவும் சிங்கார தேசமாகவும் பாலஸ்தீன தேசம் மாறும். ஜனங்கள் எவ்வளவு சிங்காரமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாக இந்த பூமியை மாற்றி ஜனங்கள் எங்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, 1000 வருட அரசாட்சியை கொடுக்க நம் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மனம் திரும்பி நம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமோஸ் 9 அதிகாரம் 13-15 கூட நாம் சீக்கிரமாய் வாசிக்க கேட்போம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாலஸ்தீன தேசம் எவ்வளவு செழிப்பான தேசமாக ஆண்டவர் இந்த பூமியில் ஆட்சி செய்யும்போது மாற்றுகிறார் பாருங்க. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்களில் திராட்சரசமாய் வடிகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமி திராட்சரசத்தால் வடிகிறதுமான நல்ல தேசங்களாய் ஆண்டவர் நமக்கு 1000 வருஷ அரசாட்சியில் கொடுப்பார். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், அவருடைய தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி போட மாட்டேன். ஆண்டவர் மகிழ்ச்சியாக அவருடைய ஜனங்களை 1000 வருட அரசாட்சியிலே வைத்திருப்பார் என்று
வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிற. ஆயத்தப்படும் கடைசியாக எசேக்கியேல் 20:6 கூட வாசிக்க கேட்போம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்களாம். ஆண்டவர் இயேசு 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, செழிப்பாய் வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபையான ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறார். எனவே நாம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இயேசு இந்த பூமியில் இருந்த போதெல்லாம் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தார். அடியேனையும் கொண்டு விதமாய் பிரசங்கிக்கிறார் மனம் திரும்பச் சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் சீக்கிரம் வந்து நமக்கு 1000 வருட அரசாட்சியை கொடுக்கிறார். சகரியா 14:9 நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பார். ஒரே கர்த்தராய், ஒரே நாமமுடையவராய் 1000 வருடம் அரசாட்சியை நமக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் பங்கு பெற நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய ராஜ்யம் மிகுந்த சமாதானமாயிருக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு தங்கம் கிரீடம் சூட்டி மகிழ்ச்சியாய் வாழும்படி ஆண்டவர் செய்வார். தங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம், சிங்காசனத்தில் நின்று ஜெய கீதம் பாடலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். பொன்னகர் வீதியில் எந்நேரம் பாடலாம், பொன்னகர் வீதியில் எந்நேரம் பாடலாம், கிண்ணறம் தம்புருவினை இன்னிசை கேட்கலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நாளிலே, இதே நிகழ்ச்சியிலே, இதே நேரத்திலே உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். தவறாமல் பங்கு பெறுங்கள். நான் ஒரு நிமிடம் உங்களுக்காக செபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை 1000 வருட அரசாட்சியிலே நடக்கி பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பா, ஒவ்வொருவரும் பங்கு பெறும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டீரும். இப்பொழுது சரீரத்திலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அற்புதங்களை செய்யும். ஒருவர் கூட அற்புதத்தை பெறாமல் எழுந்திருக்கக்கூடாது. ஒவ்வொருவரையும் தொட்டருளும் சுவாமி. ஒவ்வொருடைய சரீரம் சுகமடையற்றும். ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளிலே அதிசயத்தினை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும். துயரப்பட்டு உட்கார்ந்திருக்கிற மக்களுடைய துயரங்களை மாற்றும். மக்களுடைய கண்ணீரை பொழுது தொடைத்தருளும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த சமாதானத்தோடு இருக்கும்படி ஒவ்வொருவருக்கும் உடைய சமாதானத்தை கொடுத்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ராஜாதி ராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே.